மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? சகோதரர் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஐயா, எசேக்கியா பிரான்சிஸ் எல்லாருக்கும் தெரியா? ஆண்டவரை அசிங்கப்படுத்துவார், அவரு தானே. அவரு உங்களுக்கு அன்பு சகோதரர்னு இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். You will shut the door. நீங்க கதவை சாத்திடுவீங்க. Don't even need to talk. பேசுறது கூட இல்ல. Just என்னடா ஸ்டேஜ்ல இப்படி அசிங்கம் பண்ணிட்டு பாக்குறீங்களா? ஆவியானவர் வந்துட்டா இப்படிதான் ஆயிடுவாராம். You know what's waiting upon the Holy Spirit? கர்த்தருக்கு பரிசுத்தாவிட்ட காத்திருக்கிறேன்னு என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? பரிசுத்தாவிக்கு வெயிட் பண்றோம் என்ன தெரிஞ்சிச்சா? உனக்கு புரியலையா? இதை பத்தி திரும்பி சொல்றாங்க கேளுங்க. You know what's waiting upon the Holy Spirit? கர்த்தருக்கு பரிசுத்தாவிட்ட காத்திருக்கிறேன்னு என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? Shut the door. கதவை சாத்து. He's feeling me. அவரை நிரப்புகிறார். Finger. ஐயா என்ன சொல்ல வர்றான்னு தெரியுங்களா? பரிசுத்தாவியானவர் வந்துட்டா ஒரு மாதிரி ஆயிடுவாரா இவரு. அண்ணா, அண்ணா, give me phone அண்ணா. அண்ணா போன் கொடுங்க அண்ணா. அண்ணா Phone தாரும் கத்தாவே. Give me mobile phone, Lord. In Jesus. இயேசுவின் நாமத்தில். இந்த மாதிரியெல்லாம் கேவலமான மீனிங் என்ன சொல்லி ஆண்டவருக்கே கட்டளையிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தராரு. இவருதான் நம்ம மோகன் சேனலுக்கு சகோதரனா இருக்காரு. அவருடைய மனைவி பெனிட்டா பிரான்சிஸ் அவங்களும் நல்ல ஒரு தீர்க்க தரிசன ஒரு வரம் பெற்றவங்க, தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்கள். அவருடைய மனைவி பெனிட்டா பிரான்சிஸ் எப்படி ஊழியம் செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? அவங்களோட ஊழியம் வந்து இப்படின்னா சிரிப்பு அபிஷேகத்தினால உருண்டு பரல வைக்கிற ஊழியம். இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களையும் ஏடாகுறமா சிரிக்க வச்சு உள்ள வைக்கிறது தான் என்னோட ஊழியமா இருக்கு. இவங்களுக்கு அண்ணன் கொடி பிடிச்சு பேசினுக்கிறாரு. பராக்கா தீர்க்க தரிசன ஊழியம் அவங்க வந்து கேம்ப் நடத்துவாங்க. இந்த கொரோனா காலத்தில் நடத்த முடியாமல் ஆகிவிட்டது. இப்போ ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் குறுகிய கால பயிற்சி முகாம் அவங்க ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. அவங்க எப்படிதான் பயிற்சி கொடுக்காங்கன்னு பார்க்கலாமா? Sony. What? Concert. If you want to learn about soulish Christians, you just have to watch some dogs. ஆத்துமா அளவுல வாழ்ற கிறிஸ்தவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க நாய்களை பார்த்தா தெரிஞ்சிடும். எப்படி நல்லா டீச் பண்றாங்களா? மோகன் சாரனே சொல்லிட்டாரு, உடனே அங்க போயிட்டு அவங்க சொல்லி கொடுன்னா கத்துங்க. அதில் வந்து நல்ல டீச்சிங், ஆண்டவர் ஆராதிக்க வசனத்தில் அவங்க வந்து ஜெபத்தில் தீர்க்க தரிசனத்தை குறித்து எல்லாம் டீச் பண்ணுவாங்க. அப்படியாரு நல்லா டீச் பண்ணுவாங்களா? நல்லா டீச் பண்றாங்களா? இப்படி வர மக்களை உள்ள விட்டு பரல விட்டு வீடியோ எடுத்து போட்டு இதுதான் சிரிப்பனாயிட்டீங்க ஆண்டவர் கொடுக்குறாங்க சொல்லி ஆண்டவர் பேரை கேட்டுக்கிட்டா இவரோட வேலை. 10 நாட்கள் நீங்கள் வந்து ஒரு மேல் வீட்டு அறையில் என்று அந்த மாதிரி எழுப்புதல் ஊழியத்தில் எப்படி செயல்படலாம் என்பதை குறித்து நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்ணே, மேல் வீட்டறையில இந்த மாதிரினா சிரிக்க வச்சு உள்ள வச்சு இல்லை நாய்க்கு இந்த மாதிரி டீச் பண்ணி இல்லைன்னா அந்த எசேக்கியா பிரான்சிஸ் பண்ணார்ல ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து இந்த மாதிரினா மேல் வீட்டறையில் பண்ணிட்டு இருந்தாங்களா? இவங்க பண்ணதுன்னா ஒரு ஊழியன்னு வேதத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க பார்த்தீங்களா? Exactly like that, you know. He was laying on the floor. இதே மாதிரி அவர் கீழே விழுந்து அப்படியே பயமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. In front of me down there and I had to translate. ஏன் முன்னாடி இந்த மாதிரி கீழே விழுந்து சிரிக்கிறாரு, நான் மொழிபெயர்க்கணும். The whole message she was laughing. அவ்வளோ பிரசங்க முடிய வரைக்கும் அந்த மாதிரி கீழே விழுந்து சிரிச்சுட்டே இருந்தாரு. Such a deep inner living. அவர் அவ்வளோ ஆழமான உண்மையான காரியங்கள் அவருடைய காரியங்கள் ஆரம்பிக்க பல மணி நேரமா அவரை உருள விட்டு அவரை விசிரிக்க விட்டு அவங்களுக்கு இவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்களாம்.
ரொம்ப நேரமா. இப்படிதான் சபைக்கு ஒரு ஆண் மட்டும் இல்ல பெண்களையும் கெடுத்து இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல வச்சுட்டு இருக்காங்க. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு 10 நாள் கேம்ப் வச்சிருக்காங்களா? அதுக்கு மோகன் சேர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு. ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தொடர்பு கொண்டா அதில் பதிவு செய்து கொள்ளணும். அதுக்கான கட்டணம் செலுத்தி பதிவு கொண்டவங்க மட்டும்தான் அனுமதிப்பாங்க. அதுவும் இலவசம் கிடையாது. காசு கட்டி அவங்க சிரிக்க வச்சு உருளை விட்டு வீடியோ எடுத்துட்டு உங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. நீங்க காசு கொடுத்து போய் சிரிச்சுட்டு வாங்க. நீங்கள் அதில் பயன்பெற்று பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்படுகிறீர்கள். அண்ணன் அவங்கள ப்ரமோட் பண்றாருன்னா அண்ணன் ஒரு பெரிய கள்ள தீர்க்கதரிசி. அந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசிக்கு ப்ரமோட் பண்றாரு. ஏன்னா அவரு ஒரு நாள் இவரை ப்ரமோட் பண்ணுவார். நம்ம மோகன் சேனை எப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்கன்ட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருவோம், பார்த்து தெரிஞ்சுங்க. சரி, இப்போ இவங்கள பத்தி நம்ம எதுவும் பேச தேவையில்ல. ஒருத்தர் கள்ள போதவர் இவங்கள பத்தி புட்டு வைப்பாரு. கேளுங்க. called laughter anointing. இன்னொரு அபிஷேகம் இருக்குது, சிரிச்சு கொண்டே இருக்கிற அபிஷேகம். Holy laughter. பரிசுத்த சிரிப்பு. Don't laugh because in our own city there are pastors who are doing this. நான் சொல்வதை நீங்கள் சிரிக்கும்படியாக அல்ல, இதை நான் சொல்வதெல்லாம் நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகளிலே போதகர் நடப்பிக்கிற காரியங்கள். யார சொல்றாரு தெரியுங்களா? அந்த சிரிப்பு அபிஷேகத்தை அதிகமா இங்க தமிழ்நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களே இந்த எஸ்ஐகே பிரான்சிஸோ அவர் ஒய்ஃப் தான். அவங்களதான் பேர் சொல்லாம சொல்லுகிறார் ஐயா. Pastor is laughing like a madman hysterically, seeing that another person starts to laugh. பைத்தியக்காரத்தனத்தை போல அந்த போதகர் சிரிச்சு கொண்டே இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது விசுவாசிகளும் சிரிக்க தொடங்கி விடுகிறார்கள். மோகன் சாந்தன் என்னன்னா அந்த குடும்பத்துக்கு கொடைப்படுகிறாரு. இவங்களோட அந்த குடும்பத்தை பார்த்து பைத்தியக்கார குடும்பம்னு சொல்றாரு. யாரை நம்புறது? He keeps the hand on them and laughs. அவர் என்ன பண்றாரு? சிரிச்சினே போய் அந்த விசுவாசி கையில அவர் தொடுகிறார். அவர் தொட்ட உடனே அவர்களும் அது போல சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படி சிரிக்கிறது மட்டும் கிடையாது, 10 நாள் கேம்ப் வச்சு இப்படி சிரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த குடும்பம். இதை யாரெல்லாம் பன்னாட்டிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட போலியான அபிஷேகத்தை தவிர்த்து விடுங்கள். பைபிள்ல எங்கேயுமே அபிஷேகம் தலைமையில வந்த உடனே பின்னால விழுந்தாங்கன்னு எங்கேயும் கிடையாது. வேதத்துல இப்படி சிரிக்கிற அபிஷேகமும் கிடையாது, இப்படி உளுற அபிஷேகமும் கிடையாது. ஆனா நம்ம மோகன் சொன்ன அந்த மீட்டிங்க்கு காசு கட்டி போய் கத்துக்க அப்படின்னு சொல்றாரு. What is this nonsense? இப்படிப்பட்ட முட்டாள்தனங்கள் என்ன? New ways. புது வகையான இப்படிப்பட்ட அபிஷேகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஐயா அந்த குடும்பத்தை பார்த்து முட்டாள் அப்படின்னு திட்டிட்டு இந்த மாதிரி புதுசா அபிஷேகத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி திட்டாரு. இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது தான். ஆனாலும் இவரும் வேதத்துக்கு புறம்பானவர் தான் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா வேதத்துக்கு புறம்பா அநேகரோட தாலிய அறுத்து இவங்களோட பேருக்கு பிரஸ்தாபம் உண்டாகும்படி ஏசி ஆவுதுன்னு சொல்லி பெருசா ஒரு பாபிலோன் கட்டிடுறாங்க. அதுவும் வேதத்துக்கு புறம்பானது தான். இந்த எஸ்ஐகே பிரான்சிஸ் பண்றதும் வேதத்துக்கு புறம்பானது தான். நம்ம மோச்சரனும் வேதத்தை புறம்பானவங்க தான். ஆண்டவர் முக்கியம்னா ஒழுங்கா வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுங்க. இல்ல எனக்கு ஆண்டவர் தான் வேணா, இவதான் முக்கியம்னா இவங்களை பின்பற்றுங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல வராரு.